தக்காளி லெக் பீஸ் கிரேவி ஐயனார் பீஸ் நான்வெஜ் மசாலா வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எப்பயும் போகிற மசாலா சாமான்களோட தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் பால் போட்டு போகும். குக்கரில் எண்ணெயை காய வச்சு மசாலா பொருட்களெல்லாம் போட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் பொடி சிக்கன்லாம் போட்டு வளர்க்கலாம். ஐயனார் பீஸ் மசாலாவை வந்து சிக்கன் பீஸ் மேலே லெக் பீஸ் மேலே போட்டு வச்சுக்கிறேன். ஐயனார் பீஸ் இன்னைக்கு நான்வெஜ் மசாலா போட்டு நம்ம சாப்பாடு வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மா பாட்டி இவர்கள் கைப்பற்றுவோம்னா நமக்கு மனசில் வரும். அந்த காலத்தில் அவங்க அம்மியில் அரைச்சி உடலில் ஆட்டி பறிச்ச சமையல் ருசி ஐயனார் பீஸ் நான்வெஜ் மசாலா போட்டு சமைக்கிற போது நமக்கு அரைத்து ஆட்டிய மசாலா ருசி கிடைக்கும். நம்ம எல்லாரும் சுலபமாக சமையல் செஞ்சு ருசியை மனமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதாலே நம்மளுக்கு ஐயனார் பீஸ் மசாலா வந்து நல்லா உதவி செய்யும். நம்ம அதுக்கு உப்பு தண்ணிக்கு நன்றி செய்யணும். நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் குக்கரில் போட்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றி வெந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம், வேகலைன்னா பழைய வந்து சவுண்ட் வந்து வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப வேக வச்சோம்னா பீஸ் வந்து உடையும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்